இப்போ இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்க இந்த வீடியோவை எல்லாருமே CapCut அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை VPN மூலமாக யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுறாங்க. ஆனால் VPN யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. ஸோ நான் உங்களுக்கு கைன்மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்ரவுண்டில் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 1 மினிட்க்கு லென்த்தாக ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடியோ வேணும். அது நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீல்ஸில் உள்ள வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அதோட ஆடியோவை மட்டும் தனியாக பிரிச்சிடும். ஸோ நமக்கு அந்த வீடியோ தேவைப்படாது. வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு ஆடியோ ஃபைல் மட்டும் இப்போதைக்கு நமக்கு யூஸ் ஆகும். அந்த ஆடியோ மொத்தமாகவே 12 செகண்ட் தான். ஸோ நான் அந்த 12 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆடியோ எங்கே அந்த எஃபெக்டோட சவுண்ட் வருது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6.4 செகண்டில் அந்த ஆடியோவோட எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ நான் அதையே ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கிறேன். லேயர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியாவில் உங்கள் கேலரியில் இருக்க இமேஜஸ்லாம் வரும். அதில் நீங்கள் உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா இமேஜையும் ஒரு ஃபோல்டரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயந்தான். அதாவது இப்போ நீங்கள் 6.4 செகண்ட் அப்படின்னு ஃபஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா செகண்ட் லேயர் 6.6 செகண்ட் அதாவது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லேயருக்கும் நடுவுலையும் 0.2 செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கணும். இப்போ நான் 6.6 செகண்டில் செகண்ட் லேயர் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா 6.8 செகண்டில் கொடுக்குறேன். அப்புறம் ஃபோர்த் லேயர் பார்த்திங்கன்னா 7 செகண்டில் கொடுப்பேன். இது மாதிரி நீங்கள் 12 செகண்ட் வர வரைக்கும் 0.2 செகண்ட்ஸ் மூவ் பண்ணி ஒவ்வொரு லேயராக கொடுக்கணும். உங்கள்கிட்ட நிறைய இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 0.2 செகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட இமேஜ் உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டைமை மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதாவது 0.2 செகண்ட் கேப்புக்கு பதிலாக 0.4 மாற்றிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 6.4 ஃபஸ்ட் லேயர் கொடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இமேஜ் 6.8 கொடுங்க. அதே மாதிரி தேர்ட் லேயர் 7.2 செகண்டில் கொடுங்க. இது மாதிரி நீங்கள் டைம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நடுவில் நீங்கள் வீடியோவை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே அது ஒழுங்காக வந்திருக்கா அப்படின்னு தெரியும். இதில் நீங்கள் ஃபோட்டோவை க்ராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கனாலே க்ராப் பண்ண ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தாராளமாக க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ 7th செகண்ட் வரைக்கும் நான் லேயர் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ 7.2க்கு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நீங்கள் எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வேண்டாலும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஆக மொத்தம் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். எப்படி வேண்டாலும் இருக்கலாம், அது நம்ம இஷ்டம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் 0.2 செகண்ட் கேப்பில் லேயர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அந்த கஷ்டத்துக்காவது ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எனக்கு டோட்டலாக 12.2 செகண்ட் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு லேயர் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு அது க்ராஸாக வரணும். இதோ பாருங்கள், உங்களுக்கு புரியுதா நான் எப்படி சொல்கிறேன்னு. ஒவ்வொரு லேயருமே 0.2 செகண்ட் கேப்பில் இப்படி தான் உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். இப்போ டோட்டலாக வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏதாவது ஃபோட்டோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், முன்னாடி வர வைக்கணும், பின்னாடி வர வைக்கணும் அப்படின்னா நீங்களே தாராளமாக பண்ணிக்கலாம். கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி தோணுதில்ல, அது ஒன்றும் இல்லைங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆர் இட்ஸ் மீ அது மாதிரி மேலே ஏதாவது டைலாக் போட்டு உங்கள் நேம் போடணும் அப்படி தானே. நான் இப்போ இட்ஸ் மீன்னு எழுதிட்டு அதை நான் எல்லோ கலராக மாற்றிக்கிறேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ, க்ளோ இப்படிலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்துலேயுமே பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு அந்த இட்ஸ் மீ நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். மேலே வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பார் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட நேமை டைப். இதுக்கு நீங்கள் கலர் அப்ளை பண்ண தேவையில்லை. ஆனால் நான் ஃபாண்ட் மாற்றிக்கிறேன். அதாவது நோட்டோ ஷெரீஃப் போல்ட் அப்படின்ற ஃபாண்ட் நான் என் நேமுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இட்ஸ் மீக்கு கீழே உங்கள் நேம் வர மாதிரி செட் பண்ணிடுங்க. இது இந்த நேமை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு இடத்துல கட் பண்ணணும். ஏன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் நேம் கட் ஆகிற மாதிரி இருக்கணும்.
இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் லேயரை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து 6.4ல எனக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த 6.4 வரைக்கும் தான் எனக்கு அந்த நேம் வரணும். அதுக்கப்புறம் வர வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறமா உள்ளதை சிசர் டூல் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது சிசர் சிம்பிளில். இதில் வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேம் என் நேம்க்கும் ரைட் ஹேண்ட் சைடு சிசர் சிம்பிளை யூஸ் பண்ணிடுறேன். சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ எடிட் பண்ணியாச்சு. எப்புட்றா சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து ஷேர் பட்டன் இருக்கும். அந்த ஷேர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய குவாலிட்டிஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதிலே உங்களுக்கு தெரியும் 720லேருந்து 1440p வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் கீழே வந்து பிட்ரேட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீடியோ குவாலிட்டி மாறும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டேன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்குள்ளே அந்த வீடியோவே எக்ஸ்போர்ட் ஆயிரும். வாட்டர் மார்க் இல்லாத கைன்மாஸ்டரோட ஏபிகே ஃபைலையும் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த வீடியோவோட லிங்க் ரெண்டுமே நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. எனக்கு வந்து ஃபில்ட்ரு இல்லாமல் தான் பிடிக்கும். ஸோ நான் ஃபில்ட்ரு வந்து அப்ளை பண்ணல. ஆனால் இதில் எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்குது. நீங்களே வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அப்புறம் பார்க்கலாம்.